Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தீபாவளியை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சுமார் 1000 ஆயுதப்படை காவலர்களும் 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பாக சென்னையில் மொத்தம் ஆயுதப்படை காவலர்கள் 1000 பேருக்கு மேலாக இந்த பணியில் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக 500 போக்குவரத்து காவலர்களும் பணியில் நியமிக்கப்பட்டு பொதுமக்கள் அதிக கூடக்கூடிய இடங்களான புரசைவாக்கம், தியாகராய நகர், பாரிஸ், அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் இந்த கண்காணிப்புகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் காவல்துறையினர் சுமார் 1000 ஆயுதப்படை காவலர்களும் போக்குவரத்து காவலர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது தியாகராய பகுதி நம்ம இருக்கின்றோம். இங்கே ஆய்வாளர் அவரோடு கேட்கலாம். சார் வணக்கம். மொத்தம் எவ்வளோ பணியாளர் அதாவது காவலர்கள் வந்து இந்த பாதுகாப்பு பணிக்கு ஈடுபட்டிருக்கீங்க? வணக்கம் சார். சென்னை பெருநகர மாநகர ஆணையர் மற்றும் போக்குவரத்து உயர் அதிகாரிகள் உத்தரவு மற்றும் ஆலோசனை பேரில் இந்த தீபாவளியை வந்து விபத்தில்லா தீபாவளியை கொண்டாடுவதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் எண்ணற்ற பல பாலங்களை கட்டியிருக்காங்க. அந்த பாலங்களில் வந்து முக்கியமானது வந்து இந்த அன்பழகனார் மேம்பாலம். இந்த மேம்பாலம் வந்ததுலேருந்து போக்குவரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து சீரான போக்குவரத்துக்கு எங்கள் உயர் அதிகாரிகள் சென்னை பெருநகர போக்குவரத்து உயர் அதிகாரிகள் உத்தரவின் பேரில் நிறைய ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதாவது இப்போ வசூலா சிக்னலில் அதில் வந்து அதிகப்படியான வெஹிக்கிள் வருது. அதுக்கு வந்து இந்த கட் ரோடெலாம் கண்ட்ரோல் பண்ணி போக்குவரத்து நேருக்கு நேராக வாங்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பெருநகர பஸ்ஸை வந்து டைரெக்டாக வந்து பாலத்தில் ஏற்றாமல் ஒன் சைடாக கொண்டு வந்திருக்கோம். அதனால் வந்து பொதுமக்களோட அந்த போக்குவரத்து நேரம் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ டி நகர் வந்தால் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் முன்னாடி போக முடியாது. இப்போது வந்து நிறைய ஸ்ட்ரென்த்து போட்டிருக்காங்க. அதாவது ஆயுதப்படையிலேருந்து 100கணக்கான மேற்பட்ட ஆளுநர்கள், அதுக்கப்புறம் போக்குவரத்து காவலர்கள், உயர் அதிகாரிகள் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சீரான போக்குவரத்து, நெரிசல் இல்லாத போக்குவரத்து, ஒரு சிக்னலில் வந்து அதிகபட்சமாக 2 நிமிஷத்துக்கு மேலே நிற்காமல் போகிறாங்க. இதனால் பொதுமக்கள் வந்து போக்குவரத்து உயர் அதிகாரிகளுக்கு தங்களை நன்றியை சொல்கிறாங்க. நாங்களும் எங்கள் கிட்ட வர்ற போக்குவரத்து காவலர்களுக்கும் ஆயுதப்படை காவலர்களுக்கும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். எப்படி பப்ளிக்கிட்ட பொலைட்டாக பிஹேவ் பண்ணணும், ஆர்டீரியல் ரோடு முக்கியமான ரோட்டில் வந்து வண்டியை நிறுத்தக்கூடாது. அதனால் வந்து போக்குவரத்தை வந்து பாதிக்காமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃப்ரீயாக போகுதுங்க, வண்டி வந்து நல்லா ஃப்ரீயாக போகுது. நாங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். நன்றி சார். தொடர்ச்சியாக இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி விதிமுறைகளெல்லாம் வழங்கியிருக்கீங்க? ஆட்டோ வந்து சார் எங்கள் உயர் அதிகாரி மதிப்பிற்குரிய சென்னை மாநகர ஆணையாளர் அவர்கள் வந்து சார் QR கோடுங்கிற ஒரு சிஸ்டம் ஒட்டியிருக்கோம் சார். அது வந்து கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட ஆட்டோவில் ஒட்டியிருக்கோம். நீங்கள் அதில் ஆட்டோவில் பயணம் பண்ணும்போது ஏதாவது ஒன்று அன்வான்டாக ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணாலோ எங்கள் வந்து அங்கே மானிட்டரில் வாட்ச் பண்ணுவாங்க. அதுவும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சார். தொடர்ச்சியாக சென்னை மாநகர காவல்துறை சார்பாக இந்த தீபாவளி பண்டிகைகளில் போக்குவரத்து நெரிசலை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் அதே போல் பாதுகாப்பான அவருடைய பயணம் அமைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பொதுமக்களும் காவல்துறை வழங்கக்கூடிய இந்த அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் என்பதே காவல்துறையினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.